வான்னு சொல்றேன்ல, முதல்ல வா. ஒன்னும் ஆகாது, வா. திரும்ப வந்துட்டா? ஏய், எதுக்கடி திரும்பி வந்த? எதுக்கடி இவளை திரும்ப வீட்டுக்குள்ள விடுறீங்க? பார்த்தல சாகுற நிலைமைக்கு போயிட்டு வந்திருக்கான். இந்த நிலைமைக்கு கொண்டு போனதே இவ தானே. இத்தனையே பண்ணிட்டு என் கண் முன்னாடி நிக்கிறானே, இவளுக்கு என்ன நெஞ்சிட்டு இருக்கணும்? முதல்ல வெளியில போடி, வெளிய போடி. நினைச்சம்மா, அதெல்லாம் மாமா ஷார்ப்பா குறுக்க வந்துருவாப்ல. அக்கா, இவரு ரொம்ப அவளுக்கு சப்போர்ட் பண்றாருக்கா. அப்படியே கடுப்பாகுது. என்னங்க? என்னதான் உங்க பிரச்சனை? எனக்கு புரியல. ஒவ்வொரு வாட்டி இந்த வீட்ல பிரச்சனை வரும்போதெல்லாம் இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் பாருங்க என்ன நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. சூர்யா எப்படி துவண்டு போய் கிடக்குறான்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? யாரு காரணம்? இவ தானே. இந்த மூஞ்சி தானே. இவ மட்டும்தான் காரணம். இவளை பார்த்தா எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூடவா புத்திக்கு உரைக்கல? உங்களுக்கு கோவமே வராதா? இங்க பாரு, நான் 100 தடவை சொல்லிட்டேன், உன் மண்டையில தான் ஏறவே மாட்டேங்குது. நந்தினி சூர்யா கொடுத்தது குடிய நிறுத்துறதுக்கான நாட்டு மருந்து தான், வேற எதுவும் இல்ல. ஓ சரி, ஏன் மண்டையில தான் ஒண்ணுமே ஏறாதுங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுதான். ஆனா டாக்டருக்கு எல்லாம் தெரியும்ல. அத நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? அவர் என்ன சொன்னாரு? சூர்யா பார்த்துட்டு என்ன சொன்னாரு? ஏதோ புதுசா ஒரு மருந்து அவன் சாப்பிட்டதுனாலதான் இந்த நிலைமையில இருக்கான்னு சொன்னார்ல. அந்த புது மருந்தை யாரு கொடுத்தது? யார் கொடுத்தது? இவதானே அவ கையால கொடுத்தா. அதெல்லாம் அப்பா சொல்ல மாட்டாருமா. ஆனா நமக்கு தான் என்னன்னு தெரியுமே. சூர்யா உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவனுக்கு பொண்டாட்டின்னு சொல்லி சொத்துல பாதிய புடுங்கலான்னு நினைச்சிருக்கா. அதாமா இவ்வளவு தூரத்துக்கு இறங்கியிருக்கா. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உன் வயசுக்கு பேசுற பேச்சா இது? சூர்யாக்கு எப்படியாச்சும் நல்லா என்னன்னு நினைச்சு நந்தினி எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். நான் சொல்றதை கேட்காம ஆளாளுக்கு ஒரு கதையை கட்டி பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் சுந்தரவல்லி, சுரேகா சொல்ற முட்டாள்தனமான கதையை நீ நம்புறியா? இந்த பாரு, உனக்கு புரியுற மாதிரியே கேட்கிறேன். சூர்யா உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தணுன்ற மாதிரி நந்தினி செய்யணும்னு நினைச்சிருந்தா இப்படிதான் நாட்டு மருந்து கொடுத்து தலையை சுத்தி மூக்க தொடுவாளா? 2 பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருக்கும்போது அதுக்கு 1008 சந்தர்ப்பம் இருக்கு. நீ ஏன் இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? விட்டா நீங்களே அவளுக்கு செய்முறை விளக்கெல்லாம் கொடுத்துருவீங்க போல இருக்கு. இந்த பாரு, நீங்க எல்லாரும் நடந்த பிரச்சனை என்ன, எதனால சூர்யாக்கு இப்படி ஆச்சுன்னு யோசிக்காம முதல்ல ஒரு எதிரியை பிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்புறமா தான் பிரச்சனை என்னங்கறதே யோசிக்கிறீங்க. ஏய் இருங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இந்த மூஞ்சிக்கு பூ மாலை எல்லாம் போட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு வரவேற்கணும்னு சொல்றீங்களா? வேண்டாம், அபாண்டமா பழி சுமத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். சூர்யா இப்படி உயிருக்கே ஆபத்தான நிலைமையில படுத்து கிடக்கிறது உங்களுக்கு தெரியல. நான் இவளை பத்தி பேசுறது மட்டும் தான் கணக்கு தெரியுதோ? இவ்வளவு பேசுறீங்களே எல்லாரும். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து நந்தினியை வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் அவ எங்க போனா, என்ன செஞ்சான்னு உங்க யாருக்காச்சும் தெரியுமா? கோயிலுக்கு போய் சூர்யா உயிர் பொழைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு மாவிளக்கு எடுத்து அங்க பிரதட்சணம் செஞ்சு மனசார வேண்டுதல் செஞ்சிருக்கா. சூர்யா உயிர் பொழைச்சு திரும்ப வந்ததுக்கு டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஒரு காரணம்னா நந்தினியோட வேண்டுதல் இன்னொரு காரணம் இல்லைன்னு சொல்வீங்களா நீங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? உடம்புல ஆல்கஹால் கலந்திருக்கு, அது சீக்கிரம் இறங்கினாதான் நாங்க ஏதாவது செய்ய முடியும், உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கணும்னு சொன்னாரா இல்லையா? அத நீங்க யாராச்சும் செஞ்சீங்களா? இல்ல, நந்தினி தான் செஞ்சா. அந்த வேண்டுதலுக்கான பலன் தான் இப்ப சூர்யா பொழைச்சு வந்திருக்கான். சபாஷ், சூப்பர். அப்ப மொத்தத்துல என்ன சொல்ல வரீங்க? இவ உயிர் பிச்சை போட்டதுனாலதான் என் பையன் உயிரோட திரும்ப வந்திருக்கான்னு சொல்றீங்களா? உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியாது. நந்தினி, யார் எது வேணாலும் சொல்லட்டும், உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும். நீ தைரியமா இரு. சூர்யா பழிச்சு வந்துட்டான், முதல்ல அவனை போய் பாரு. விஜய் வாமா. சரிங்க சார்.
என்னை மன்னிச்சிருங்க சார். என்னாலதான், எல்லாமே என்னாலதான். நீங்க இந்த நிலைமையில படுத்திருக்க காரணமே நான் தான். எப்படியாச்சும் உங்களை குடியில இருந்து நிறுத்திட்டா நான் சீக்கிரமே ஊருக்கு போயிடலான்னு நினைச்சேன். அதுக்காக தான் நாட்டு மருந்தெல்லாம் வாங்கி பால்ல கலந்து உங்களுக்கு தெரியாம கொடுத்தேன். ஆனா அதனால இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது சார். இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சிருக்கவே மாட்டேன் சார். ஒரு வகையில பார்த்தா இது என்னோட சுயநலம் தான் சார். நான் சீக்கிரம் ஊருக்கு போகணுங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த மருந்து கொடுத்துட்டேன். நீங்க வாயில நுர தள்ளி கீழே விழும்போது எனக்கு அப்படியே ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சு சார். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னாலதான் நடந்துச்சுன்னு அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நான் செத்திருப்பேன். இப்ப கூட எனக்கு மனசு கிடந்து துடிக்குது சார். என்ன மன்னிச்சிருங்க சார். ஆனா சத்தியமா சொல்றேன் சார், இது இருக்காரு என் கோலசாமி கருப்ப, அவர் மேல சத்தியமா சொல்றேன், நான் வேற எந்த மருந்தும் கொடுக்கல சார். நான் வேற எதையும் மாத்தி தரல. நிறைய பேர்கிட்ட நான் விசாரிச்சேன். எல்லாருமே இந்த நாட்டு மருந்து வாங்கி கொடுத்தா குடிய மறந்துடுவாங்கன்னு தான் சொன்னாங்க. அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன். யார் செஞ்ச புண்ணியமோ நான் வேண்ட சாமி எல்லாம் சேர்ந்து உங்களை காப்பாத்திருச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இனிமே நான் இந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன். நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படியே இருங்க. நான் இருக்கிற வரைக்கும் ஒரு ஓரமா இருந்துட்டு போயிடுறேன். வீட்டுக்கு வந்துட்டோமா? ஆமா சார், வந்துட்டீங்க. சார் 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 எழுந்திருக்காதீங்க சார். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நந்தினி, எதனால எனக்கு அப்படி ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? கடைசியா வீட்டில் என்ன ஆச்சு? மாமாவை சரக்கு வாங்கிட்டு வர சொன்னேன். இங்க பால்கனில வச்சுதான் குடிச்சோம். நீ கூட அப்போ வந்து குடிக்க வேண்டான்னு சண்டை போட்டல்ல.